நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் 3 அருமையான செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 அருமையான செட்டிங்கும் உங்களுடைய ஃபோனை மிகவும் பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ரௌசிங் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌசிங் பண்ணும் போது மிகவும் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புவோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஸும் அதுவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த செட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோட மொபைல் செட்டிங்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லலை. ஒரு சில ஆப்ஸ் உங்களை அறியாமலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம், இல்லை நடந்திருக்கலாம், எனேபிள் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த செட்டிங்கை உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங் என்னென்னா, உங்களுடைய ப்ரௌசிங்கை ரொம்ப சேஃபாக செக்யூராக வச்சுக்கிடணும். இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் இன்றைக்கி எல்லாருடைய மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் ப்ரௌசராக எதை பார்க்க முடியுதுன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரௌசரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த எல்லா விஷயங்களுமே மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் ஒரு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு காட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிடுறேன், ஃபாஸ்டர் ப்ரோஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டேஞ்சரஸ் வெப்சைட்ஸ். அதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும் போது மோசமான வெப்சைட் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது சில விஷயங்கள் என்ன செய்கிறது, வைரஸ் உள்ளே வரலாம், உங்களுடைய டேட்டாவை திருடலாம், உங்களை ஹேக் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த சேஃப் ப்ரௌசிங் செட்டிங்ஸில் இந்த என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இந்த செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வார்னிங் பண்ணும். வார்ன் யூ அபவுட் பாஸ்வேர்ட் பிரீச்சஸ், ரிக்வயர்ஸ் ப்ரௌசிங் டேட்டா டு பி சென்ட் டு கூகுள். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் கூகுளுக்கு அனுப்புறது மூலியமாக அது உங்களுக்கு அந்த சைட்டு ஒரு செக்யூர் சைட்டு தானா இல்லை ஒரு போலியான சைட்டா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி நெக்ஸ்ட் டைம் கூகுள் என்ன பண்ணும், அதை தடுத்து நிறுத்தும். ஸோ அதுக்காக இந்த சேஃப் ப்ரௌசிங் இதை நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் அருமையான செட்டிங். நீங்கள் அதிகமாக ப்ளே ஸ்டோரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பாதுகாப்பானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் அதுக்குன்னு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் போங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ஸ்கேன் கொடுங்க. ஏன்னா இதை அடிக்கடி, அதாவது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் கொடுக்கறது நல்லது. ஏன்னா நீங்கள் டெய்லி புது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணுறது நல்லது. செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஸும் செக்யூரான ஆப்ஸா அப்படிங்கிறத இது மூலிமா நீங்கள் செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்கேனிங் கொடுத்துட்டேன். ஸ்கேனிங் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டும். மேலே பாருங்கள், இந்த பச்சை கலர் டிஸ்பிளே ஆகும். நோ ப்ராப்ளம்ஸ் ஃபவுண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்கள் ஃபோனில் அப்படிங்கிறத ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை எனேபிள் பண்ணணும். அது என்னென்னா டாப் ரைட்டில் கியர் ஐகான், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் இந்த மாதிரி ஆஃபில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் மட்டுமே உங்கள் ஃபோனில் இருக்க அத்தனை ஆப்ஸையும் இது முறையாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் செக்யூரான ஆப்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சில ஆப்ஸ் புதுசில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்து அப்போ தான் அந்த ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ தான் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் சில சமயங்களில் உங்களை மீறி நிறைய டேட்டாவை அது டெவலப்பருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில்
இல்லைங்களா? அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இன்னமும் ஆக்டிவில் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது? அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, இந்த செட்டிங் வந்து என்னுடைய சாம்சங் மொபைலில் இருக்குது. உங்களுடைய மொபைலில் பார்த்துங்க செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. நான் இப்போ டேப் பண்ணி உள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இதில் வந்து அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா டிவைஸ் அட்மின் ஆப்ஸ், ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஸுமே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது புது ஆப்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருந்துச்சுன்னா, எனாபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்களுடைய மொத்த கிரெடென்ஷியலே வந்து அந்த ஆப்பை வந்து பயன்படுத்தாது, அதை தடுத்து நிறுத்தலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு செட்டிங்கு. ஸோ இந்த இடத்துல முதல்ல அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதாங்க ஒரு ஃபைனல் செட்டிங். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 செட்டிங்ஸை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச அந்த 3 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.